ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் தோட்டம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா எபிசோட் நம்பர் 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 எபிசோட் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா கம்ஃபர்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் லைம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க ஒரு ஆரஞ்சு வெரைட்டி மினியேச்சர்னு கூட இதை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நமக்கு ரவுண்டாக வராமல் நமக்கு லாங்காக நீட்டமாக ஒரு சிலிண்ட்ரிக் ஷேப்பில் இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாம். நல்லா ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். இது நம்ம நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் மாறிட்டா ஒரு மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டுன்னெலாம் இது சொல்ல முடியாது. நம்ம நார்மலாக இது சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு மீடியம் ஸ்வீட்டில் தான் இருக்கும். இது ஈஸியாக எல்லாராலையும் வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா நர்சரியை பொறுத்தும் பிளான்ட்டோட ஹைட்டை பொறுத்தும் ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதாவது 200லேருந்து நமக்கு ஒரு 300 வரைக்கும் இதோட ஸ்மால் பிளான்ட்ஸு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் ஒரு 200 ருபீஸ்னு வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட இது நம்ம பிளான் பண்ணி 6 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த க்ரோ பேக்கில் பிளான் பண்ணியிருக்கோன்னா 12க்கு 18ங்கிற ஒரு க்ரோ பேக்கில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 25 லிட்டர் கேனே இதுக்கு போதும். இல்லைன்னா 50 லிட்டர் ட்ரம்மு நல்லா மரம் மாதிரியே வளரும். இது ஆல் சீசன் தான், சீசனுங்கிற வெரைட்டியே இதுக்கு கிடையாது. இது நம்ம ஒட்டு செடி தான் வாங்கி வச்சுருக்கோம். அது கிராஃப்டட் பிளான்ட்டு. உங்களுக்கு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், பூக்காய் எல்லாமே இருக்குது. எப்போவுமே மண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் வைக்கிறனால 1:1:1 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே டெரஸ் கார்டனில் அப்படி தான் வைக்கணும். ஒரு ரொம்ப பெரிய மரம் ரொம்ப லாங் லைஃப் வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் குக்கோபீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எந்த களைச்செடி இருந்தாலும் பிடுங்கி தூர போடாமல் அதை மட்டும் அது நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அப்படியே மண் மேலேயே போட்டு விட்டுட்டிங்கன்னா அது மக்கி நம்ம செடிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர்ஸாக மாறிடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி 2 காய் ஹார்வெஸ்ட் இருக்குது. ரெகுலராக இதுலேருந்து நம்ம ஃப்ரூட் பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நல்லா மீடியம் சைஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம வச்சு ஒரு 6 மந்த்து தான் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 50 காய்கிட்ட பறிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய செடி ஆக்கணும். இது பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் ஒரு நாள் விட்டோம்னா ஃபுல் ஆரஞ்சு கலரில் மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் ஸ்வீட்டாக இருக்கிறத விட நமக்கு கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இந்த மாதிரி பறித்து சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். இதை ஜூஸும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோலோடவே இதை சாப்பிடலாம். தோலோடு சாப்பிடக்குள்ளே கொஞ்சம் சிட்ரஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும். இதை பாருங்கள், நான் உரித்து காட்டுறேன் உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே பார்த்துட்டிங்கன்னா இது இன்னுமே ஒரு நாள் 2 நாள் விட்டோம்னா உள்ளேயுமே நமக்கு லைட் ஆரஞ்சு கலரில் நமக்கு ஃப்ரூட் கிடைக்கும். நம்ம இது கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்றதுனால இன்னும் டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா புளிப்பு எனக்கு கொஞ்சம் பிடிக்குங்கிறனால நான் இப்போயே பறிச்சிருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது. இதுலேயுமே சீட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பழத்தில் ஒரு சீட் மேக்ஸிமம் 2 சீட்ஸ் இருக்கும். பாருங்கள், சீட் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒன்று இருந்துச்சு. இதை நம்ம முளைக்க வைக்க முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கூட கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக இந்த செடியை வீட்டில் வளர்க்க முடியும். இதுக்கு நோ மெயின்டெனன்ஸ். ஃபெர்டிலைசர்ஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 15 டேஸ் ஒன்ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஆட்டெரு மாட்டெரு இல்லை வெர்மி கம்போஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புஷ்ஷியாக இருக்கும். இதை நம்ம ட்ரிம் பண்ணுங்கிறதே கிடையாது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது பார்த்துட்டுக்கு நமக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னே சொல்லலாம். ஒரு சில செடியை மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு நம்ம சொல்ல முடியும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் பூச்சி தாக்குதல் எனக்கு வந்தது கிடையாது. என்ன ஒன்றுனா இதில் நம்ம ட்ரிம் பண்ணி விட வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்தாவே நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா புஷ்ஷியாக தான் இருக்கும். ஒரு கிளையில் பாருங்கள், நம்ம ட்ரிம்மெல்லாம் இதை பண்ணிவிட கிடையாது. நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வேணால் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா இது நல்ல போன்சாய் மாதிரி நல்லா ஓரளவுக்கு மீடியம் சைஸாக ஒரு 10 ஃபீட் வரைக்குமே போய் வளரக்கூடிய செடி தான். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வளர்க்குறதுல இதுவும் ஒரு செடி. நம்ம எலுமிச்சை செடினா கூட மருந்தடிக்கணும், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சில இது வரும். இதில் முள் கூட கிடையாது. ஆரஞ்சு செடியெலாம் எடுத்துக்கிட்டால் நம்ம கிளைமேட்டுக்கு வருமா வராதான்னு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருக்கணும். ஆனால் இதை பார்த்த வரைக்கும் நமக்கு அந்த எந்த இதுவுமே கிடையாது. இந்த பிரான்ச்சஸை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஏன்னா எவ்வளோ புஷ்ஷியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.